ஃப்ரெண்ட்ஸ், மலாய் கோஃப்தாக்கு பண்ண போகிறேன். அதுக்கு வதக்கி அரைக்க வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிடலாம். முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெங்காயம் ஒரு 2, பச்சை மிளகாய் ஒரு 3 போட்டிருக்கேன். தக்காளி ஒரு 2 போட்டுக்கலாம். துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு. இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம். ஆற வச்சிடலாம். மலாய் கோஃப்தா செய்ய போகிறேன். அதுக்கு வதக்கி அரைக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஆற வச்சு அரைக்கிறதுக்காக மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். ஆறினதுக்கப்புறம் அரைக்கலாம். பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பருப்பு போட்டு அரைக்கணும், அதை சொல்ல மறந்துட்டேன். அதையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆறின வெங்காயம் தக்காளியோட முந்திரி போட்டுக்கலாம். ஒரு 15லேருந்து 20 முந்திரியை நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசிஞ்சாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். சப்போஸ் பட்டர் இல்லாதவங்க, பட்டர் இல்லைன்னு நினைக்கிறவங்க நெய் போட்டுக்கலாம். நெய்யும் இல்லாதவங்க எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு பட்டர் உருகியாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். 2 மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ரெட் சில்லி பவுடர் போட்டாச்சு. இப்போ தனியா போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். சீரக பவுடர் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். கொஞ்சம் மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த நேரத்தில் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கலாம். இப்போ என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதனால நான் கொஞ்சோண்டு பால் ஊற்றுறேன். கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி, வெந்தயக்கீரையை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இது பண்ணி ஸ்லோவாக வச்சு மூடி போட்டு மூடிக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், கோஃப்தா செய்ய நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். நான் சின்னதாக இருக்கனால 3 வச்சுருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா 2 போதும். அதை வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். இதை மசிச்சிக்கலாம். உருளைக்கிழங்க மசிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் பாலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பன்னீர், அதை போட்டுக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பாலை வீட்லேயே நான் பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் 200 கிராம் பன்னீர் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, கொஞ்சம் முந்திரி, திராட்சை, இதெல்லாம் உள்ளே ஸ்டஃப் பண்ணி வைக்கலாம். இல்லை இப்படியும் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மைதா, ஒரு 1/4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டிருக்கேன். இதோட போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சின்ன சின்ன பாலாக எடுத்து உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து உருட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். உருட்டிட்டு நல்லா இந்த மாதிரி விட்டுட்டி இந்த பக்கம் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கேன். அதில் நல்லா பெரட்டிக்கலாம். இந்த மாதிரி பெரட்டி ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் போட்டுக்கலாம். ஒவ்வொரு பால்ஸாக இதில் மாதிரி நம்ம போட்டுக்கல பொரிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் போட்டாச்சு. இதை நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃப்ரை ஆகட்டும். நம்ம கிரேவி ரெடி பண்ணோம் இல்லையா, அது ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி இதை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மலாய் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மலாய் கோஃப்தா ரெடி ஆக போகுது. இதை வந்து வேற ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி பால்ஸ் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கிரேவி எடுத்து இதுக்கு மேலே அப்படியே ஊற்றிக்கலாம். நம்ம பரிமாறுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இந்த பால்ஸ் போட்டு இந்த கிரேவி மேலே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மலாய் கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதோட எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புது ரெசிபிஸாக போட எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.